பிஜேபி வெளியேறும், தமிழக வெற்றி கழகம் சேர்ந்து அதிமுகவுக்கு முதல்ல சார் தைரியம் வரட்டும் சார், வந்ததுக்கு அப்புறம் பேசுங்க. அத்தைக்கு மீச முளைக்கட்டும், அப்புறம் அவர் சித்தப்பா ஆகட்டும், அப்புறம் நம்ம அந்த சித்தப்பா சொல்றதை கேட்போம். கொத்தடிமைகளுக்கு பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. அவர்கள் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டார்கள். எனவே நீங்கள் எல்லாம் கற்பனைகள் மிதந்து கொண்டு நீங்களாகவே கிளப்பி விட்டுக் கொண்டு இருக்கின்ற வதந்திகள். நம்ம கூட்டணி கட்சியில இருக்கவங்களே அப்படிதான் பாக்குறோமா சார்? எங்க கூட்டணியில எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாரும் நல்லா இருக்காங்க. பாஜக கூட்டணியில சேர்ந்ததுனால ஒரு ஆளு கேளுங்க, தமிழ்நாட்டோட நிலைமை அப்படிதான் இருக்கு. மற்ற கட்சிகள் உங்களோட கூட்டணி நிலைமை அப்படிதான் இருக்கு கிடையாது. எல்லாரும் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க, இந்த கூட்டணி 2026க்கு தொடரும். இது எல்லா கட்சிகளும் எங்களுடைய தோழமை கட்சிகள் சொல்லி இருக்கிற உறுதிமொழி. இதுல யாரும் பிரிக்க முடியாது. டெல்லி வந்தாலும் முடியாது, அதிமுக வந்தாலும் முடியாது, வேற யாரை அனுப்பி பார்த்தாலும் முடியாது. நிச்சயமாக இது உடைக்க முடியாத அழுத்தமான ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி, வெற்றி கூட்டணி. சார் எல்லாருக்கும் கருத்து சொல்ற உரிமை உண்டு சொல்லியிருக்காங்க. இப்ப நான் தான் சொல்றேன், ஏற்கனவே தளபதிக்கு கட்ட சரியில்லைன்னு சொன்னாங்க. 2021 ஆட்சிக்கு வர முடியாது, அவருக்கு முதலமைச்சர் ஆவதற்கான கட்டம் சரியில்லை என்றார்கள். அந்த கட்டம் சரியில்லை என்று சொன்னவருடைய கட்டம் தான் சரியில்லா போச்சே தவிர நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம். எங்க கட்டம் எங்களுக்கு எப்படி இருக்குன்னு நல்லா தெரியும். மக்கள்கிட்ட தான் கட்டம் இருக்கே தவிர ஜாதக கட்டங்களை நாங்கள் பார்ப்பது கிடையாது, ஜோசியம் பார்ப்பது கிடையாது. மக்கள் மனதை பார்க்கின்றோம், மக்கள் மனதிலே நாங்கள் வீற்றிருக்கிறோம். 2026 தளபதி 2வது முறையாக நிச்சயமாக ஆட்சி பொறுப்பை ஏற்பார். முடிந்த வரைக்கும் இதே மே 7ஆம் தேதி ஏற்க சொல்லி நாங்க எல்லாம் கும்பிடுவோம் சார். அதை பத்தி எல்லாம் எங்களுடைய தலைமை தான் முடிவு செய்யும், அதுக்கெல்லாம் கருத்து என்ன கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.